சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தஞ்சாவூர் மலர் சந்தையிலும் மல்லிகை பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசேன், வழக்கமா எந்த அளவுக்கு விற்கும்? இன்னைக்கு பூக்களுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? அதாவது மணிமாறன், வழக்கமாக தஞ்சையில் பூச்சந்தை மற்றும் பூச்சந்தைகளில் பார்த்தீங்கன்னா அனைத்து பூக்களுமே மிக குறைந்த விலையை தான் விற்கும். பண்டிகை காலங்களில் மட்டுமே விலை சற்று ஏற்றமாக காணப்படும். அப்படியே விலை ஏற்றமாக காணப்பட்டாலும் கிலோ 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தான் மல்லிகைப்பூ என்பது விற்கும். ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பூக்களின் வரத்து குறைவு காரணமாக பூக்களின் விலை என்பது பன்மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மல்லிகைப்பூ பொறுத்தவரை திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வர வேண்டும். மற்ற பூக்கள் அனைத்துமே தேனி, சேலம், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இங்கே வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இங்கு தஞ்சையில் உள்ள பூச்சந்தைகளில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ விலை 3000 ரூபாய்க்கும், அதே போல முல்லைப்பூ 2000 ரூபாய் உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையுமே கடுமையாக உயர்ந்துள்ளது. நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொங்கல் பண்டிகை மற்றும் விழா காலங்களில் தான் இந்த பூக்களின் விலை உயரும். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள சூழ்நிலையில தற்பொழுதே இந்த பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா குறிப்பாக 3000 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே போல முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 1500 ரூபாய், சாதாரண காக்கரத்தான் எப்பொழுதுமே 100 ரூபாய் 200 ரூபாய் தான் விற்கப்படக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது 1500 ரூபாய் கிலோ காக்கரத்தான் விற்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பூக்களின் விலை என்பது இருக்கு. இந்த பூக்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்ன, எங்கிருந்து வருது அப்படிங்கறத பத்தி நீங்க வியாபாரிகள்ட்ட கேட்போம். சார், இந்த பூக்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்ன, பூக்களின் விற்பனை எப்படி இருக்கு, என்ன காரணம் சொல்லுங்க. பொங்கல் பண்டிகைனால கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் நல்லபடியாக வித்துட்டு இருக்குங்க. காக்காட்டம் போல இங்கே லோக்கல்ல இருந்து வருது. மிச்ச போல ஒசூர், ராயக்கோட்டை, தொப்பூர்ல இருந்து வருதுங்க எல்லாமே. விலை எவ்வளவு விற்குது, விலை ஏற்றதுக்கு காரணம் என்ன? விலை எடுத்து பொங்கல் பண்டிகை தாங்க. மற்ற நாளெல்லாம் ஜெவந்தி பூலாம் 80 ரூபா 60 ரூபா விற்கும். இப்போ பொங்கல் பண்டிகைனால 120 ரூபா 150 ரூபா நல்லா வித்துட்டு இருக்குங்க. பூ வருது. மல்லிகைப்பூ இப்போ சீசன் இல்லாதனால 2000 ரூபாய் போதுங்க. முல்லைப்பூ 2000 ரூபா, காக்காட்டம் 1500 1750 ரூபாய் போதுங்க. வியாபாரம் எப்படி இருக்கு? நாளைக்கு விலை கம்மியாகுமா எப்படி? இன்னும் 2 நாளைக்கு வியாபாரம் அப்படி தாங்க இருக்கும். விலைவாசி கொஞ்சம் கூட தான் வித்துட்டு இருக்கும். இதே விலைக்கு போகும். மற்ற நாளில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இன்னும் 2-3 நாளைக்கு அப்படி தாங்க விலை இருக்கும். பொங்கல் பண்டிகைனால இன்னும் 3 நாளைக்கு பொங்கல் பண்டிகை இருக்கிறதுனால கொஞ்சம் விலை இந்த விலைக்கு போகும். வியாபாரிகள் சொன்னதை கேட்டீங்க. பண்டிகை தினம் என்பதால் தொடர்ந்து பூக்களின் விலை உயர்ந்து வருவதாகவும், இதே நிலை இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூ வாங்குவதற்காக பொதுமக்களும் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அந்த பொங்கல் பண்டிகைக்கா பூ வாங்க வந்துருக்கீங்க, பூ விலை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா. விலையெல்லாம் பயங்கரமா இருக்கு சார். 100 ரூபா 200 ரூபா செவந்தி போகுது. ரோஸ் எல்லாம் 250 ரூபா 300 ரூபா போடுறாங்க. ஒன்றும் வாங்குற மாதிரி இது இல்லை. ஏழை பாலையெல்லாம் உழைக்க முடியாது, அந்த மாதிரி வருது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சொன்னதை கேட்டீங்க. பண்டிகை காலம் என்பதால் தொடர்ந்து பூக்களின் விலை அதிக அளவு உயர்ந்து வந்துள்ளதாக கூறக்கூடிய அவர்கள் தற்பொழுது ஏழை எளிய மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு விலை உயர்வு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா மற்ற பூக்களின் விலை எப்படி இருக்குன்னு கேட்போம். சார், இந்த ஜெவ்வந்தி, மல்லிகைப்பூ இந்த விலையெல்லாம் கேட்டோம். இப்ப மற்ற பூக்களின் விலையெல்லாம் எப்படி இருக்கு, வரத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். மற்றப்போ ஜெவந்தி பூ நிறைய வந்திருக்குது. ஜெவந்தி பூலாம் 100, 150, 80 ரூபாய் விற்கிது. அரளிப்பூ 300 ரூபா 350, அது வரைக்கும் 400 ரூபா விற்றது. இப்போ 300 ரூபா வரைக்கும் விற்கிது. மற்ற மல்லி முனையா தான் அதிக விலை 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. மற்ற சரக்கு மறிக்கொண்டு இதெல்லாம் கிலோ 50 பக்கம், ஒரு கட்டு 50, 40 இந்த ரேஞ்சு விற்கிது. இந்த காக்கரட்டாங்கிறது இன்னைக்கு கிட்ட 2000 ரூபா கிலோ, 1500 2000 கிலோ காக்கரட்டா மட்டும். சாதாரண நேரத்தில் காக்கரத்தான் எவ்வளவு விற்கும்? சாதாரண நேரத்தில் ஒரு கிலோ 300 ரூபா 400 ரூபா விற்கும். 500 ரூபாக்குள்ளதான் விற்கும். இன்னைக்கு 1500 2000 ரூபா. இந்த விலை நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, எப்ப குறையும்? பனியோட தாக்கத்தினால இது எடுக்க மாட்டாங்க. பூ இப்போ வறுத்து இருக்காது. தலைப்பூ, காக்கரட்டா, மல்லி எல்லாம் பனி பெய்யும் போது எடுக்காது. பனி இல்லாத நேரத்தில் அதிகமாக பூக்கும். அதனால வறுத்து கம்மினால தான் இந்த விலை அதிகம். அதாவது தற்பொழுது பனிப்பொழிவு அதிக அளவு காணப்படுவதன் காரணமாக பூக்களின் வரத்து குறைவாக உள்ளதாக கூறக்கூடிய இவர்கள் தேவை அதிகரித்ததன் காரணமாகவும் விலை ஏற்றம் என்பது பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறுகிறார்கள். பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்த பொழுதும் பொதுமக்கள் அதிக அளவு வாங்குவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பண்டிகை காலங்களில் பூக்களின் தேவை என்பது அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையில தான் இந்த பூக்களை வாங்குறதுக்காக பொதுமக்கள் வந்திருக்காங்க. அம்மா, நீங்க என்னென்ன பூ வாங்குனீங்க, விலை எப்படி இருக்கு? கிலோ 50 ரூபா 60 ரூபா விற்கிது. 100 ரூபாய் விற்கிது. 100 ரூபா அது, இது 60 ரூபா அப்படி வாங்கியிருக்கோம் சார்.
எவ்வளவு பூ வாங்க வந்தீங்க, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நாங்கள் 1 கிலோ 2 கிலோ அங்கே வந்தால் கம்மியாக இருக்குது, காசு கூட போகுது. ஏழை பாயெல்லாம் எங்கே சார் வாங்கி இது பண்ண முடியும்? அங்கே முளை 60 ரூபா 70 ரூபான்னு விற்பாங்க, முடியாது சார், வாங்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டு தான் சார் வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் வந்து அதிக அளவு பூக்கள் தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக பூக்கள் வாங்க வந்த அவர்கள் தேவைக்கேற்ப குறைந்த அளவே வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் பனிப்பொழிவு காரணமாக, விளைச்சல் குறைவு காரணமாக, தேவை அதிகரிப்பு காரணமாகவும் இந்த பூக்களின் விலை இவ்வளவு உயர்ந்ததாக தெரிவிக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் பூக்களின் விலை குறைந்தால் மட்டுமே சாமானிய மக்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களும் வாங்கி பயனடைய முடியும். தற்பொழுது பாத்தீங்கன்னா சந்தையில் பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ உள்ளிட்ட பூக்களின் வரத்தே இல்லாமல் உள்ளது. அப்படியே வந்தாலும் 1 கிலோ 2 கிலோ தான் வருகிறது. வரப்பூவும் உடனடியாக தீர்ந்து விடுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பூக்கள் விளையக்கூடிய திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் தேவை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு காரணமாக இந்த விலையேற்றம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், பூக்களின் விலை உயர்ந்திருக்கு, இதோட பலன் விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்தால் சிறப்பு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி காதர் ஹுசேன். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.